யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தின் கேள்வி பதில்கள். அதிகாரம் 5. கேள்வி: தங்களுக்கு வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழ வேண்டியவர்கள் யார்? பதில்: ஐஸ்வர்யவான்கள். கேள்வி: ஐஸ்வர்யவான்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருந்து அக்கினியைப் போல அவர்கள் மாம்சத்தை தின்பது எது? பதில்: பொன் வெள்ளியில் உள்ள துரு. கேள்வி: ஐஸ்வர்யவான்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது எது? பதில்: வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி. கேள்வி: சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது எது? பதில்: அறுத்தவர்களுடைய கூக்குரல். கேள்வி: கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல தங்கள் இருதயங்களை போஷித்தவர்கள் யார்? பதில்: ஐஸ்வர்யவான்கள். கேள்வி: ஐஸ்வர்யவான்கள் யாரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தார்கள்? பதில்: நீதிமானை. கேள்வி: ஐஸ்வர்யவான்களோட எதிர்த்து நிற்காதவன் யார்? பதில்: நீதிமான். கேள்வி: இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் டேஷ். பதில்: நீடிய பொறுமையாயிருங்கள். கேள்வி: பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறவன் யார்? பதில்: பயிரிடுகிறவன். கேள்வி: நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் டேஷை ஸ்திரப்படுத்துங்கள் என்று யாக்கோபு எழுதுகிறார். பதில்: இருதயங்களை. கேள்வி: நீங்கள் நியாயந்தீர்க்கப்படாதபடிக்கு டேஷ். பதில்: ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். கேள்வி: வாசற்படியில் நிற்கிறவர் யார்? பதில்: நியாயாதிபதி. கேள்வி: துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக யாரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று யாக்கோபு எழுதுகிறார்? பதில்: கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை. கேள்வி: பொறுமையாய் இருக்கிறவர்கள் யார்? பதில்: பாக்கியவான்கள். கேள்வி: யாருடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று யாக்கோபு எழுதுகிறார்? பதில்: யோபின் பொறுமையை. கேள்வி: வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையிலாவது டேஷ். பதில்: சத்தியம் பண்ணாதிருங்கள். கேள்வி: எதற்காக உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள் என்று யாக்கோபு எழுதுகிறார்? பதில்: நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு. கேள்வி: ஒருவன் துன்பப்பட்டால் டேஷ். பதில்: ஜெபம் பண்ண கடவன். கேள்வி: ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் டேஷ். பதில்: சங்கீதம் பாட கடவன். கேள்வி: ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் யாரை வரவழைக்க வேண்டும் என்று யாக்கோபு எழுதுகிறார்? பதில்: சபையின் மூப்பர்களை. கேள்வி: விசுவாசமுள்ள ஜெபம் யாரை ரட்சிக்கும்? பதில்: பிணியாளியை ரட்சிக்கும். கேள்வி: சொஸ்தமடையும்படிக்கு செய்ய வேண்டியவைகள் என்னென்ன? பதில்: குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். கேள்வி: யார் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது? பதில்: நீதிமான். கேள்வி: நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினவன் யார்? பதில்: எலியா. கேள்வி: எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணியதால் பூமியின் மேல் எத்தனை வருஷமும் எத்தனை மாதமும் மழை பெய்யவில்லை? பதில்: 3 வருஷமும் 6 மாதமும். கேள்வி: எலியா மறுபடியும் ஜெபித்த போது நடந்தது என்ன? பதில்: வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. கேள்வி: தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் எதை அறிய கடவன் என்று யாக்கோபு எழுதுகிறார்? பதில்: ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன்.